ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து குழந்தை பிறந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மசாலா குழம்பு, மீன் குழம்பு. இதுக்கு நம்ம தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல மிளகு எடுத்திருக்கோம், ஒரு ஸ்பூன் கடுகு, அது மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் அளவு ஓமம், ஒரு துண்டு தேர் மஞ்சள். இது வந்து பெரிய மஞ்சள். நம்ம சாதா போடுறது வந்து குழம்புக்கு போடுறது வந்து விராலி மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து தேர் மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு துண்டு. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் போல், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு திர்ப்பிலி. அப்புறம் வந்து ஒரு துண்டு சுக்கு. இதை வந்து நல்லா அரைக்கணும், நல்ல வலுவட அரைக்கணும். அதில் வந்து நார் போலையோ துரும்பு போலோ எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல சுத்தமாக நீட்டாக நீங்கள் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். மிக்ஸியில் அரைக்கிறவங்களாம் இருந்தாக்கி நல்லா அரைச்சிடணும், ரொம்ப அரைக்கணும். நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அம்மியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சளை அரைக்கணும், அப்புறம் ஒன்றா தட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எதுக்காக இந்த மஞ்சள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, தேர் மஞ்சள் எடுத்திருக்கோம்னா, இந்த மஞ்சள் வந்து வயிற்றில் இருக்க புண்ணுகள் எல்லாம் சீக்கிரம் ஆற்றும். அதுக்காக தான் இந்த மஞ்சள் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இது வந்து உடம்புக்கு வந்து அந்த ஆரோக்கியமான ஒரு மீன் குழம்பு. இது வந்து இந்த குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த முதுகு தண்டு பலத்துக்கு, கர்ப்பப்பை பலத்துக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குழம்பு. இது வந்து அடிக்கடி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளோ 15 நாளையில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து இது வந்து பொதுவாக வந்து இந்த குழம்புக்கு வந்து முட்டி மீன், பால்கார பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வைக்க போகிறது வெள மீனில் தான் வைக்க போகிறேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் இனி விறகு அடுப்பில் தான் நான் இனி வைக்க போகிறேன். நான் குழம்பு அடுப்பில் இருக்கும்போது காட்டுறேன். நான் இந்த மீனில் தான் வைக்க போகிறேன். இது வெள மீன். பொதுவாக வந்து இது நம்ம பால்கார பூச்சி, அப்புறம் வந்து முட்டி மீன், இந்த மீன்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெள மீன்லேயே நல்லா தான் இருக்கும். அதனால் நான் வெள மீன் தான் இன்னும் கிடச்சி வெள மீனில் வைக்கிறேன். இல்லை, இந்த மசாலாவை போட்டு தண்ணி வந்து ரொம்ப வைக்கக்கூடாது, குறைச்சி தான் வைக்கணும். வச்சுட்டு எல்லோரும் வந்து நிறைய பேர் செய்கிற தப்பு வந்து என்னென்னா, இந்த வெள்ளை பூண்டு இருக்குல்ல, பூண்டை வந்து தோலை உரித்து அரைச்சிருவாங்க, அந்த மசாலாவோடு அரைச்சிருவாங்க. ஆனால் அப்படி அரைச்சா அது வாடை அடித்து சாப்பிட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை தோடை உரித்து நம்ம வந்து அந்த ஒவ்வொரு பல்லாட்டு நம்ம இதில் போட போகிறோம். இதுக்கு கூட இனி கொஞ்சம் ஒரு துண்டு காயமும் சேர்த்து குழம்பு வைக்கணும். நல்ல காயத்தில் இப்படி ஒரு துண்டு காயமும் போடணும். போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவை நல்லா கழிச்சு விட்டு, ரொம்ப தண்ணி வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி வச்சா ஒரு மாதிரி இருக்கும். உப்பு வந்து நம்ம புளி இதில் சேர்க்காததுனால உப்பு குறைச்சி போடுங்க, ஏன்னா ரொம்ப உப்பு வைக்காது. நான் இனி குழம்புக்கு அடுப்பில் வைக்க போகிறேன். நான் வந்து இந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இனி என்னென்னா, நல்லா வற்ற வச்சுருவேன். இந்த குழம்பை வந்து கொஞ்சம் நல்லாவே வற்ற வைப்பேன். நான் உங்களுக்கு காட்டித்தர்றேன். பார்த்திங்களா, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இந்த பூண்டை போட போகிறோம். பூண்டை முழுசாகவே போட்டுறணும். இனி குழம்பு நல்லா காயட்டும். நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு. குழந்தை பிறந்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, தாய்ப்பால் ஊட்டிகிட்ருக்க குழந்தைங்க அம்மாமார்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு சாப்பாடு. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பெண்களுக்கு முதுகு பலத்துக்கு, கர்ப்பப்பை பலத்துக்கு ரொம்ப பலமானது. இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.